அடிமைப்பட்டு கிடந்த அப்பாவி மக்களின் துயர் துடைத்தவரும் ஆண்டான் அடிமதெடுத்து அடித்தொழித்தவரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைமகனாய் ஏழைகளின் நண்பனாய் எல்லோருக்கும் மன்னனாய் புரட்சியிலே கார்ல் மார்க்ஸாய் வீரத்திலே மாவீரன் அலெக்சாண்டராய் சட்டத்திலே சாணக்கியனாய் இந்தியாவின் இரண்டாம் அம்பேத்கராய் வாழ்ந்து வளர்ந்த வரலாற்று நாயகன் டாக்டர் பூவை மூர்த்தியில் கொண்டு வாழும் அம்பேத்கராகவும் இரண்டாம் பூவை மூர்த்தியரவும் எங்களுக்கெல்லாம் காட்சி வைத்துக் கொண்டிருக்கிற பட்டியல மக்களின் பாதுகாவலர் சிவமுங்கான சுமதாங்கி டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக இன்றைக்கு இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆணவ படுகொலையை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு கடலூர் மாநகரத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலே இன்றைக்கு புரட்சி பாரத கட்சியின் சார்பாக இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஆர்ஜி மகேஷ் மூர்த்தி அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற மாவட்ட செயலாளர் என் சங்கரலிங்கம் அவர்களே, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பழையவர்கள் அவர்களே, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஈரா ஸ்டாலின் அவர்களே, புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஈரா ராஜகீர்த்தி அவர்களே, பண்டொட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் டிஜி விக்கிதுரை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களே, புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்களே மற்றும் அனைத்து கிளை நகர மாவட்ட பொறுப்பாளருக்கு ஜெய்பீம்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்குலைத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஆணவ கொலைகளும் இன்றைக்கு காவல்துறையிலும் பல்வேறு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து தான் இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கடலூர் மாநகரத்திலே புரட்சி பாரத கட்சியின் சார்பாக என்னோடு கூட வருகின்ற புரட்சி பாரத கட்சியின் டாக்டர் ஜெகன்மூர்த்தி நம்பிக்கைக்குரியவர் அருமை அண்ணன் பழஞ்சூர் வின்சென்ட் அவர்கள் பழஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் புரட்சி பாரத கட்சியை வளர்த்தெடுக்கின்ற கட்சியின் முதன்மை செயலாளர் அவருடைய வழிகாட்டின் பேரிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், காதல் என்பது இயற்கை என்று சொல்கிறார்கள். ஜாதி மதம் மொழி பார்த்து வராது, அது பார்த்தவுடனே வரும் என்று சொல்கிறார்கள். சங்க காலத்திலும் இலக்கிய காலத்திலும் காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி இயற்கையான காதலை இன்றைக்கு அழிக்கும் விதமாக ஆணவ படுகொலை செய்கிறார்கள். என்று சொன்னால் இந்த ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டு போகலாம். இளவரசன் திவ்யா, அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கோகுல்ராஜ், சுவாதி, உடுமலை சங்கர், கௌசல்யா, இப்பொழுது கவின் சுபாசினி, இப்படி தொடர்ச்சியாக நிறைய பேர் சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த ஆணவ படுகொலையினால் அந்த குடும்பத்தினுடைய கௌரவம், அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவ கொலை என்பது காதல் இச்சாமட்டம் காதலிக்கின்ற பொழுது ஏற்படுகிற அந்த கொலை மட்டுமல்ல, இன்றைக்கு ஆணவ சாதியின் பெயரால் பல விதங்களில் ஆணவ படைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலே ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்றார். அவர் வெற்றி பெற்றார் என்பதற்காக 7 பேரை வெட்டி படுகொலை செய்தார்கள். அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலையை வெட்டி கிணற்றை வீசினார்கள். காயை எட்டி வைத்து பந்தாடினார்கள். இதுவும் ஒரு ஆணவ கொலைதான். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நாயக்கன்பட்டியிலே இளவரசன் திவ்யாவுடைய காதலும் அப்படிதான். அவள் உண்மைக்கு உண்மையாக நேசித்தார்கள். அவள் படிக்கின்ற காலத்திலே அவளுக்குள்ள நட்பு ஏற்பட்டது, அனைத்தும் தெரிந்ததுதான். இருந்தாலும் இன்றைக்கு இளவரசன் மாத்திரம் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். இன்றைக்கு திவ்யா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோகுல்ராஜ், சுவாதி, கோகுல்ராஜ் ஆணவ கொலை செய்யப்பட்டான். இன்றைக்கு சுவாதி உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். உடுமலை சங்கர், கௌசல்யா, இன்றைக்கு சங்கர் மட்டும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கௌசல்யா இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல இப்பொழுது கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் சுபாசினி இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆணவ படுகொலை என்பது ஒரு
ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றீர்கள், உங்களுடைய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் ஏன் காதலிக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கின்றீர்கள். காதல் என்பது இயற்கையான ஒன்று, அதில் மொழி மதம் ஜாதி பார்த்து வராது என்பதை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இன்றைக்கு திரைப்படங்களை நாம் பார்க்கின்றோம், காதலை ரசிக்கின்றோம். காதல் திரைப்படங்கள் இன்றைக்கு 2 வருஷம் 3 வருஷம் திரைப்படங்கள் ஓடுகிறது, மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இந்த காதலை படத்திலே பார்த்து ரசிக்கின்ற நாம் நிஜ வாழ்க்கையை நாம் எதிர்க்கின்றோம். எப்படி வாழ்க்கையிலே காதலை ரசிக்கின்ற மக்கள் ஆனால் காதலை ஏற்கின்றார்கள், அதற்காக பெற்ற பிள்ளைகளையே இன்றைக்கு கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு கெவினை கொலை செய்தவன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சுதீத், அவன் பாத்தீங்கன்னா சொல்றான், இன்னைக்கு அவன் நிறைய இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து பல விஷயம் நிறைய இடத்துல போட்டோ போட்டிருக்கான். பல மாடல கத்தி என்ன பண்ணிருக்கான், காட்டி போட்டோ எடுத்து போட்டிருக்கான். அப்போ கொலை செய்வதற்கான திட்டம் அவன் இயற்கையை தீட்டி இருக்கின்றான். தன்னுடைய அக்காவை உடைய காதலிக்கிறவரை கெவினை கொலை செய்ய வேண்டிய திட்டம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட திட்டம். ஆகவே இந்த படுகொலையை கண்டித்து டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கடந்த மாதம் 31ஆம் தேதி தமிழகத்திலே முதலில் இந்த படுகொலையை கண்டித்து பத்திரிகை சந்திப்பு நடத்தி அந்த பத்திரிகை சந்திப்பிலே சொன்னார்கள், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் தமிழக சட்டமன்றத்தில் என்று முதல் அறிக்கை வெளியிட்ட தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பத்திரிகை சந்திப்பு நடத்தி பேட்டி கொடுத்த பிறகு மறுநாள் அந்த கெவினுடைய தகப்பனாரை சந்தித்தார். நெல்லை மாவட்டத்திற்கு கெவினுடைய ஊருக்கு சென்று அவருடைய தகப்பனாரை சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். அப்படி ஆறுதல் சொன்ன பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு கெவின் படுகொலை ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு மரித்து போய்விட்டான். ஆனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஒரு உத்தரவாதத்தை டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் சொன்னார்கள். கெவின் ஆணவ படுகொலை செய்து மரித்து போய்விட்டான், அந்த கெவினை காதலித்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் மனிதநேயம், இதுதான் சமத்துவம், இதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணையும் கொண்டு விடுவார்கள் என்று சொன்னால் சாதி உச்சத்தில் இருக்கிறது தமிழகத்தில். இன்றைக்கு ஆணவ படுகொலை என்று சொல்லுகிறார்கள். ஆணவம் சொன்னது அர்த்தம் ரொம்ப கொச்சியா சொன்னா திமிழ் அர்த்தம், கொழுப்பு அர்த்தம். அப்போ இந்த திமுறான சாதி மோதல்கள் ஆணவ படுகொலை கண்டிக்கிற இந்த அரசு மௌனம் காப்பது ஏன் தனி சட்டம் இயற்றக்கூடாது? எங்களுடைய தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இதற்கு முன்பாக SC ST வன்கொடுமை குறித்து பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். அன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசினார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில். அன்னைக்கு இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு கெவின் இன்றைக்கு ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான். அன்றைக்கு என் தலைவருடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றிருந்தால் இன்றைக்கு கெவின் இன்றைக்கு ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கும் என்பதை பதிவு செய்ய வருகிறேன். இன்னும் எத்தனை காலம் தாழ்த்தியவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, படுகொலை தொடர்ந்து நடக்கிறது. இன்றைக்கு ஆணவ படுகொலை சாதிய முதல் தொடர்ந்து நடக்கிறது. எத்தனை ஆண்டு காலம், எத்தனை நாட்கள் நீங்க மௌனமாக இருப்பீர்கள்? உடனடியாக தமிழக சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒற்றை கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை தான், தனி சட்டம் வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையை இன்றைக்கு கடலூர் மாநகரத்திலே புரட்சியாளர் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆணவ படுகொலை எல்லாம் பார்த்து சொன்னா பட்டியலின மக்கள் தரப்பிலேதான் பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது. இளவரசன் ஒருவன் காதலித்தான் என்பதற்காக அந்த கிராமத்தையே கொளுத்தி விட்டார்கள். ஒருவன் காதலிக்க என்பதற்காக அந்த கிராமத்தையே கொளுத்தி விட்டார்கள். எந்த விதத்தில் நியாயம்?
நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று இந்த கெவின் கொலையிலே ஒரு மர்மம் இருக்கிறது. காவல்துறை கருப்பு ஆடு, காவல்துறைக்கு கருப்பு ஆடு அந்த இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர்கள். அந்த காசி பாண்டியன் அந்த பெண்ணுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக அந்த பெண்ணுடைய தாயாரும் தகப்பனாரும் காவல்துறையிலே அவர்கள் பணிபுரிவார்கள் ஒரு அதிகாரியாக. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த அம்மாவுக்கும் அந்த தகப்பனுக்கும் அவர் சமூகத்தை சேர்ந்த காசி பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர், பாளையம் கொடுத்திருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் இந்த கெவின் படுகொலைக்கு திட்டம் தீட்டி இருக்கிறார். இதற்காக பல முறை கெவினையும் கெவின் குடும்பத்தாரை மிரட்டிருக்கிறார் சொல்லி பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. ஆகவே அந்த காசி பாண்டியனை விடவே கூடாது தமிழக அரசு. ஒரு காவல்துறை அதிகாரிக்கின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கின்ற வேலையே பயிரை மேய்கிறது, வேலையே பயிரை மேய்கிறது. அப்படிப்பட்ட இன்ஸ்பெக்டரை கடுமையான சட்டத்தை கொண்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அது மட்டுமல்ல, நிறைய படுகொலைகள் சிறைச்சாலையில் நடக்கிறது, காவல் நிலையத்தில் நடக்கிறது. இதற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். காவல்துறையில ஒரு பிரச்சனை சொன்னு போனால் அந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவருக்கு சாதகமாக நிற்காமல், பாதிக்கப்பட்டவருக்கு குரல் கொடுக்காமல், அவன் பக்கம் நிற்காமல் பணம் படைத்தவர்களுக்கும் அரசியல் கட்சி பிரபலங்களுக்கும் ஆதிக்க சமூகத்திற்கும் உறுதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற காவலர்கள். இதனால்தான் கொலைகளும் பல்வேறு பிரச்சனைகளும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திலே கஞ்சா, இன்றைக்கு அபின், இன்றைக்கு தங்கு தடை என்று கிராமம் எல்லாம் இன்றைக்கு வந்து அனைத்து இளைஞர்களும் அதை பயன்படுத்தி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியே இது போன்று சமாளிக்கின்றது. ஆகவே தமிழக அரசு காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். காவல்துறையில் இருக்கின்ற கருப்பு ஆறுகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட ஒருத்தர் இறந்து போயிட்டான் போலீஸ் கஸ்டடியில். அதற்காக தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு முதலமைச்சர்கள் காவல்துறையால் தலை குனிந்து நிற்கிறார். காவல்துறை செயல்பாட்டால் முதலமைச்சர் தலை குனிந்து நாட்டு மக்களிடம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த கெவினுடைய கொலைக்கு முக்கிய கதாநாயகன், முக்கிய கதாபாத்திரம் யாரு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த சுஜித் என்பவன் 48 இடத்துல வெட்டான். ஒரு மிருகத்தை விட 48 வெட்டிகள் அவனுடைய உடலில் இருந்திருக்கிறது. எப்பேற்பட்ட வன்பம், எப்பேற்பட்ட சாதிய வெறி! இதையெல்லாம் புரட்சி பாரதம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக தலைநகரம் சென்னையிலே டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த இருக்கின்றார்கள். இந்த சட்டம், தனி சட்டம் இயற்றவில்லை என்று சொன்னால் புரட்சி பாரத கட்சி சார்பாக டாக்டர் ஜெகன்மூர்த்தி சார்பாக சென்னை மாநகரத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி ஒரு சென்னையை ஸ்தம்பிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை சாதி ஆணவ கொலைக்கும் காவல்துறை உறுதியாக இருக்கின்றது. சாதி கட்சி சார்ந்தவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தை வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். இதை ஸ்டாலின் அரசு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அறிவிப்பாரா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே வன்கொடுமையும் இது போன்று தீண்டத்தகாத செயலும் ஒடுக்க வேண்டும் சொன்னால் தமிழக அரசு, பட்டியல மக்களுக்கு வாக்குகளை பெறுகிற தமிழக அரசு, பட்டியல மக்களின் உரிமைக்காக போராடுகிற தமிழக அரசு, பட்டியல மக்களை கல்விக்காக பொருளாதாரத்திலும் இரவும் பகலும் பாடுபட சொல்ல இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த மக்களுக்காக சிறப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். காலம் தாட்டக்கூடாது. இந்த தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
இந்த பரிதாபம் என்கிற ஒரு சேனல், அந்த பரிதாபம் என்கிற சேனல்ல கோபி சுதாகர் சொசைட்டி பாவங்கள், அந்த சொசைட்டி பாவங்கள் என்கிற தலைப்புல அந்த கோபி சுதாகர் அவர்கள் இந்த கெவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை அவர் என்ன பண்ணாரு, நடிப்பு மூலமாக இளைஞர்களுக்கு புரிகின்ற விதமாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இந்த காட்சி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து ஊடகத்திலும் யூடியூப் சேனலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நடந்த சம்பவத்தை அவன் அதை வெளிப்படையாக ஒரு செயல்முறையாக செய்து காட்டியிருக்கிறார். அதற்காக அவர் மீது கைது செய்ய வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மாற்று சமூகங்கள், சாதி வெறி பிடித்தவர்கள் இன்றைக்கு அந்த பட்டின மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற, நியாயத்தை பேசுகின்ற அந்த இரண்டு சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்றைக்கு இப்பொழுது செய்தி எல்லா சேனலிலும் இன்னைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேசத்துக்கு துரோகம் செய்யவில்லை, நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இது போன்று நீ ஒருவனை ஆணவ கொலை செய்தால், இது போன்று காதலிகளை நீங்கள் வெட்டினால் நீ ஜெயிலுக்கு போவ, உன் குடும்பம் சீரழிக்கும், உன் சமுதாயம் பேரு கெட்டு போகும், நீ விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு புரட்சிவாத கட்சி சார்பாக எங்களுடைய ஆதரவையும், டாக்டர் ஜெகன்மூர்த்தியா சார்பாக எங்களுடைய ஆதரவையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே சும்மா வெட்டினாவே இன்னைக்கு பரிதாபம் பார்க்கறாங்க, மிருகத்தை கொலை செய்யறாவே பச்சை பாவம் பார்க்கின்ற இந்த காலத்தில் மனித உயிர்களை, படித்த இளைஞரை, பட்டதாரியை, ஐடிஐ பணிபுரிகின்றவரை, லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறவரை இன்றைக்கு ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள். மிகுந்த மனவேதனையாக இருக்கின்றது. அவன் தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, படித்திருக்கிறான், கையில சம்பாதித்திருக்கிறான். அந்த பையனுடைய அம்மா டீச்சர், அவங்க தாத்தா ஊராட்சி மன்ற தலைவர், அவன் குடும்பமும் ஒரு செல்வக்கார குடும்பம், பொருளாதாரத்தில் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கின்ற குடும்பம். அந்த கெவினை சாதி என்கிற ஆணவத்தினால் அவனை கொலை செய்து எந்த இடத்திலே நியாயம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே புரட்சி பாரதம் தொடர்ந்து மக்களுக்காக டாக்டர் ஜெகன்மூர்த்தியாருடைய தலைமையில் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, வட மாவட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் அதிகம் வந்தது உண்டு. இன்றைக்கு தென் மாவட்டத்தில் நாம் சொல்றோம் கலவரம் நடக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி, இதை விட அதிகமாக வட மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. அங்கே ஒற்றை ஆளுமை டாக்டர் பூவை மூர்த்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அந்த ஆளுமையை கண்டு இந்த ஆணவ படுகொலைகள், சாதிய கொலைகள், சாதிய பிரச்சனைகள் எல்லாம் அடித்து ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் மாவீரன் பூவை மூர்த்தியாருடைய பேருக்கு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமத்துவத்தை நான் விரும்புகிறோம். பூவை மூர்த்தி அவர்கள் 1991 மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி உருவான காலம், அந்த காலத்திலே தான் புரட்சி பாரதம் ஏற்படுத்த இயக்கமும் வாழப்பாடியார் காங்கிரஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து 91 கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். எங்களுடைய தலைவருக்கும் இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் சாதி பாகுபாடு கிடையாது, சகோதரத்துவத்தோடு பழகுகின்ற எண்ணம் தான் பூவை மூர்த்தி இருக்கிறது. அவர் வழியில் வந்த இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியாருக்கு அந்த சகோதரத்துவம் இருக்கின்றது. ஆகவே புரட்சி பாரதம் சாதிய வன்முறையை எதிர்க்கிறது, அதே நேரம் சகோதரத்துவத்தை விரும்புகிறது, சாதி வன்மத்தை எதிர்க்கிறது, அதே நேரம் சகோதரத்துவத்தை புரட்சி பாரதம் விரும்புகிறது, நேசிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், காவல்துறைக்கும், இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி முகேஷ் அவர்களுக்கும், அனைத்து மாவட்ட செயலர் அனைவருக்கும் புரட்சி பாரத கட்சி சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.